எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு வரலாற்று பகுதியில ப ஒ ஒ 9வது பாடம், அதாவது 1857ஆம் ஆண்டு மாபெரும் கிளர்ச்சி அப்படிங்கிற பாடத்திலேருந்து வினாவிடை பார்க்கலாம். மொத கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் அழைத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைவீரர் கழகம். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் அழைத்தது கழகம் என்னன்னா, படைவீரர் கழகம். அடுத்து, இந்திய வரலாற்று அறிஞர்கள் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை அழைத்தது எது அப்படின்னா, முதல் இந்திய சுதந்திரப் போர். இந்திய வரலாற்று அறிஞர்கள் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை அழைத்தது முதல் இந்திய சுதந்திரப் போர். அடுத்து, 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி என்ன அப்படின்னா, நிலவரி. குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யாருன்னா, பெண்டிங் பிரபு. குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு. அடுத்த கொஸ்டின், பொது இராணுவ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னா 1856. பொது இராணுவ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. அடுத்து, முதலில் புரட்சி தோன்றிய இடம் எதுனா, பாராக்பூர். முதலில் புரட்சி தோன்றிய இடம் பாராக்பூர். அடுத்து, படைவீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது மீரட். படைவீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது எங்கன்னா, மீரட். அடுத்து, அயோத்தி நவாப்பின் மனைவி பெயர் என்ன அப்படின்னா, பேகம் ஹஸ்ரத் மஹால். அயோத்தி நவாப்பின் மனைவியின் பெயர் பேகம் ஹஸ்ரத் மஹால். அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரலாக அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா, இந்திய அரசு பிரதிநிதி. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரலாக அழைக்கப்பட்டது இந்திய அரசு பிரதிநிதி. முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் அப்படின்னா, 2ஆம் பகதூர் ஷா. முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசரின் பெயர் 2ஆம் பகதூர் ஷா. அடுத்த கொஸ்டின், மராத்திய தலைவர் டேஷின் வளர்ப்பு மகன் நானா சாஹிப். மராத்திய தலைவர் டேஷின் வளர்ப்பு மகன் நானா சாஹிப்னா, 2ஆம் பாஜிராவின் வளர்ப்பு மகன் நானா சாஹிப். அடுத்த கொஸ்டின், ரோஹில்கண்டின் தலைநகர் என்னன்னா, பரேலி. ரோஹில்கண்டின் தலைநகர் பரேலி. அடுத்து, இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் யாருன்னா, கானிங் பிரபு. இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் கானிங் பிரபு. அடுத்த கொஸ்டின், பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னா, 1856. பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. அடுத்து, பொது இராணுவ பணியாளர் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, கானிங் பிரபு. பொது இராணுவ பணியாளர் சட்டத்தை கொண்டு வந்தவர் கானிங் பிரபு. அடுத்த கொஸ்டின், 2ஆம் பாஜிராவின் வளர்ப்பு மகன் யார் அப்படின்னா, நானா சாஹிப். 2ஆம் பாஜிராவின் வளர்ப்பு மகன் பெயர் நானா சாஹிப். அடுத்து, ஆங்கிலேயர்கள் நீதிமன்றத்தில் பாரசீக மொழிக்கு பதிலாக எந்த மொழியை புகுத்தினர்? ஆங்கில மொழி. ஆங்கிலேயர்கள் நீதிமன்றத்தில் பாரசீக மொழிக்கு பதிலாக எந்த மொழியை புகுத்தினர் அப்படின்னா, ஆங்கில மொழி. அடுத்த கொஸ்டின், ஆங்கில நிர்வாகத்தில் அதிகமாக பாதிப்பினை ஏற்படுத்திய முறை எதுனா, நிலவரி முறை. ஆங்கில நிர்வாகத்தில் அதிகமாக பாதிப்பினை ஏற்படுத்திய முறை நிலவரி முறை. அடுத்து, ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் இந்திய படைவீரர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவியின் பெயர் என்ன? சுபேதார். ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் இந்திய படைவீரர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி என்ன அப்படின்னா, சுபேதார். அடுத்து, நானா சாஹிப் படைத்தளபதியின் பெயர் என்ன? தாந்தியா தோப்பு. நானா சாஹிப் படைத்தளபதியின் பெயர் தாந்தியா தோப்பு. அடுத்த கொஸ்டின், நானா சாஹிப் யாரால் தோற்றடிக்கப்பட்டார்? நானா சாஹிப் யாரால் தோற்றடிக்கப்பட்டார் அப்படின்னா, சர் காலின் காம்பல் என்பவரால் தோற்றடிக்கப்பட்டார். ராணி லட்சுமிபாய் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார் அப்படின்னா, 1858. ராணி லட்சுமிபாய் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார்னா, 1858. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1858.
விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1858. அடுத்து வைஸ்ராய் என்பதன் பொருள் என்னன்னா அரச பிரதிநிதி. வைஸ்ராய் என்பதன் பொருள் வந்து அரச பிரதிநிதி. அடுத்து மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த இராணுவ தளபதியின் பெயர் என்னன்னா கன்வர் சிங். மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த இராணுவ தளபதியின் பெயர் வந்து கன்வர் சிங். அடுத்த கொஸ்டின், முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா ஆயுள் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டார்? முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா ஆயுள் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டார்னா ரங்கூன். அடுத்து ராணி லட்சுமிபாய் கைப்பற்றிய பகுதி எது அப்படின்னா குவாலியர். ராணி லட்சுமிபாய் கைப்பற்றிய பகுதி வந்து குவாலியர். அடுத்த கொஸ்டின், மத்திய இந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் ஈடுபட்ட தலைவி வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய். மத்திய இந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் ஈடுபட்ட தலைவியின் பெயர் வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய். அடுத்து லக்னோ புரட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்ட தலைவி யாருன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். லக்னோ புரட்சியில் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்ட தலைவியின் பெயர் வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால். அடுத்து ராணி லட்சுமிபாய் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார்னா 1858. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி வந்து கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதியின் பெயர் வந்து கானிங் பிரபு. அடுத்து லக்னோ யாரால் மீட்கப்பட்டது அப்படின்னா சர் காலின் கேம்பல். லக்னோ வந்து யாரால் மீட்கப்பட்டது? சர் காலின் கேம்பல் அவர்களால் மீட்கப்பட்டது. அடுத்து இந்திய தலைமை ஆளுநரை எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா வைசிராய். இந்திய தலைமை ஆளுநரை எவ்வாறு அழைக்கப்படுவார்னா வைசிராய். அடுத்து கான்பூர் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு எது? கான்பூர் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு அப்படின்னா 1857. அடுத்து வங்காள நில குத்தகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா பெண்டிங் பிரபு. வங்காள நில குத்தகை சட்டத்தை கொண்டு வந்தவர் பெயர் வந்து பெண்டிங் பிரபு. நாளைக்கு நம்ம வந்து தமிழ் வினாடை பகுதியை பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 1 குரூப் 4 எழுதுகிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் குரூப் 4 1 2 3 எல்லாமே எழுதக்கூடியவங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இது ஒரு நல்ல ஒரு வினாடை பகுதியில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.